Hello friends, welcome to another interesting episode of Kalapaigaran. So இப்போ நம்ம வந்து ஒரு series of videos போட போகிறோம். என்னென்னா வந்து breeding concepts, dog related concepts. இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாகவே டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் வந்து மேலோட்டமாக நம்ம நாய்களை பற்றியோ இல்லை கொம்பை பற்றியோ அப்படி கிடையாது. டாகில் வந்து ப்ரீடிங்கு, டாகினுடைய ட்ரைனிங்கு, ஒர்க்கிங்கு இதை பற்றி எல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், let's get into the video, guys. ஸோ நம்ம சிம்பிளர் கான்செப்ட்ஸில் இருந்து போக ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து நமக்கு நிறைய அந்த பேசிக் டெர்மினாலஜிஸு, பேசிக்கான விஷயங்கள் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா தான் இது நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் எனி டாக் ப்ரீடு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வாங்கும்போது ஷோ குவாலிட்டி, பெட் குவாலிட்டி அப்படின்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டாகு அப்படின்பாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்துடலாம். இதில் வந்து ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த டாகுக்குன்னு வந்து இந்தியாவில் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த டாக்ஸ் கன்ஃபர்மேஷன் ஷோஸ் நடத்துகிறாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் ஷோஸுங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நாய் ப்ரீடுக்குமே வந்து ஒரு வேலைக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அந்த வேலை செய்வதற்கான உடல் தகுதி இருக்கிற நாய்களோட உடல் தகுதியை வந்து பரிசோதிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் கன்ஃபர்மேஷன் ஷோஸ். ஸோ இதுக்கு ஹியூமன் டேர்ம்ஸில் கம்பேரபிள்னா நம்ம பாடி பில்டர்ஸ் இது நடக்குது பாருங்க. இன்றைக்கி வந்து அப்படி தான் கம்பேர் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் வந்து அந்த பர்பஸுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப எஸ்தெட்டிக்ஸ் ஃபோக்கஸ்டாக இந்த ஷோஸ் போகுது. ஸோ டாக்ஸ் வந்து நிறுத்தி வச்சு உடல் ரீதியாக சிறப்பாக எந்த நாய்க்கு உடல் அமைப்பு இருக்குதுன்னு பார்க்குறதா இந்த கன்ஃபர்மேஷன் ஷோஸ். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு லைனில் இருந்து ப்ரீட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஷோ டாக்ஸ். ஸோ ஷோ குவாலிட்டின்னு சொல்கிறது வந்து அதுதான். அந்த உடல் தகுதி இருக்கக்கூடிய நாய்கள், அந்த தகுதியை ப்ரூவ் பண்ண நாய்களில் வந்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அதுலேருந்து குட்டி வருதுன்னா அதுதான் ஷோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டாக்ஸ்லேயே வந்து ஷோக்கு போனது வேல்பாரி, கண்மணி வந்து ஷோக்கு போய் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரீடிங்கில் இன்வால்வ் ஆகும்போது அவங்களுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து நம்ம ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன, பெட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இந்த ஷோ ரிலேட்டடாக இல்லாமல், எந்த ஒரு ஷோ குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக நாய் ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கும்போது அது பெட் குவாலிட்டி. சில பேர் இதில் ஒர்க்கிங் டாக்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரொம்ப லூஸாக அந்த டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒர்க்கிங் டாக்ங்கிறது என்னென்னா, ப்ரூவன் லைன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கணும். அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஃபெமிலியரான சில ப்ரீட்ஸை பார்ப்போம். லேப்ரடார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து உங்களுக்கு கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது. இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் பக்கா ஒர்க்கிங் டாக்ஸ் தான். இன்றைக்கி வந்து தே பிகம் லேப் டாக் ஆர் பெட் டாக் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த டாக்ஸ் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தது, இவங்கள வந்து கன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன் டாக்ஸ்னால் என்னென்னா, ஒரு மிருக வேட்டைகள் அந்த காலத்தில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி வேட்டையாடும்போது துப்பாக்கியால் சுட்டு கொல்றாங்க, இல்லை அம்பால் கொல்றாங்க. அந்த இறந்து போன மிருகம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து எஜமானர்கிட்ட கொடுக்குற வேலை, ரிட்ரீவிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வேலையை பண்ணுறது தான் வந்து ரிட்ரீவர்ஸ். குறிப்பாக இந்த ரிட்ரீவர்ஸ் அதிகமாக இங்கே பயன்படுத்தினாங்கன்னா மார்ஷு, ஸ்வாம்ப்பு. மார்ஷ்னால் வந்து சேரும் சகதியுமாக இருக்கிற இடம், ஸ்வாம்ப்புனாலும் அந்த மாதிரி தான், ஒரு குட்டை மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லேக்கு, ஏரி. இது இங்கே இந்த ஏரியா பக்கத்தில் பேர்ட் ஹண்டிங் பண்ணும்போது அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த வாட்டர் தண்ணி இருக்கிற அந்த பகுதியிலே விழுந்துடும். ஸோ நீந்தி போய் எடுத்துகிட்டு வர்ற ஒரு கேட்டகரி தான் இவனுங்க ரிட்ரீவர்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் ப்ரீட் பண்ணக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரிட்ரீவர்ஸுக்கு இந்த வேலையை செய்யக்கூடிய உடல் தகுதியோ இல்லை மென்டல் ஃபிட்னஸோ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த பெட் குவாலிட்டின்னு சொல்கிறதுக்கு தயங்கிட்டு அதை ஒர்க்கிங் டாக்னு சொல்கிற விஷயம் நிறைய நம்ம ஊரில் நடக்குது. அதை வந்து நம்ம கிளியராக டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். ஸோ
இப்போ நம்ம கோம்பை மாதிரியான நாய்களுக்கு வருவோமே. இப்போ வந்து வெஸ்டர்ன் டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக அதை ப்ரீட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி அது இப்படித்தான் இருக்கணும்னு உருவாக்கி முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிற ரொம்ப அட்வான்ஸ் லெவல். இப்போ கோம்பையெல்லாம் வந்து நம்ம நாட்டு நாய்களில் தேவையை ஒட்டி தான் இனப்பெருக்கம் பண்ணாங்க நம்ம மக்களும். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக ரொம்ப எவாலுவேஷன்லாம் பண்ணி ஒரு ரிஃபைன்மெண்ட் நடந்திருக்கானா அது கிடையாது. அந்த ப்ராசஸ் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. அப்போ இப்போ கோம்பைகள் வந்து ஆரிஜின் வைஸ் பார்த்தா ஒரு பக்காவான வெர்சடைல் ஒர்க்கிங் டாக். வெர்சடைல் ஒர்க்கிங் டாக்னா என்னென்னா ஒரு வேலைன்னு இல்லாமல் ஒரு 4-5 வேலைகளுக்கு இதை பயன்படுத்துறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. அப்படின்னா என்ன, மேய்ச்சலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க கோம்பையை ட்ரெடிஷ்னலாக. அதுக்கப்புறம் வீட்டுக்காவல், தோட்டக்காவல், அப்பப்போ வேட்டை, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ப்ரீடுக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டல் எபிலிட்டி, மென்டல் அக்யூமெண்ட் நல்லா இருக்கும். அதாவது வந்து அப்சர்வேஷன்லேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை கோம்பைக்கு இருக்குது. இப்போ கோம்பை வந்து நீங்கள் ஜென்ரலாக இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோம்பை மார்க்கெட் பண்ணுறதோ இல்லை அந்த நாய் பேசப்படுறதோ அதனுடைய அக்ரெஷனுக்காக மட்டும்தான். ஆனால் இந்த நாய் ப்ரீடில் அது மட்டும்தான் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப அருமையான புத்திசாலித்தனமான ஒரு ப்ரீடு இது. ரொம்ப அடாப்டபிள் ப்ரீடு வேரிய சிச்சுவேஷன்ஸுக்கு. இந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இந்த விஷயங்களை பார்த்து நம்ம ப்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா கோம்பைக்கான எல்லா ட்ரேட்டையும் பார்த்து நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது அதனுடைய ஒர்க்கிங் குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும், ரிஃபைன் ஆகும். இதையெல்லாம் பார்க்காம என்கிட்ட ஒரு ஆண் கோம்பை நாய் இருக்குது, என்கிட்ட ஒரு பெண் கோம்பை நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரீட் பண்ணி வந்தால் அது பெட் குவாலிட்டி. ஆனால் அந்த நாயினுடைய ஒர்க்கிங் ட்ரெய்ட்ஸு, கேரக்டர்ஸு, இதனுடைய ஆன்சஸ்டர்ஸ் எப்படி வேலை பார்த்தாங்க, அவங்களுடைய தன்மை என்ன, இதை ஒட்டி நீங்கள் ப்ரீட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஒர்க்கிங் குவாலிட்டி ப்ரிசர்வ் ஆகிறதுனால அதை நீங்கள் ஒர்க்கிங் டாக்னு கூப்பிடலாம். பட் நம்ம ஊரில் இந்த ஒர்க்கிங் டாக்னு கூப்பிட்றத ரொம்ப லிபரலாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஷோக்கு இல்லாத நாய் எல்லாத்தையும் ஒர்க்கிங் டாக்னு கூப்பிட்றாங்க. அப்படி கிடையாது. ஸோ இதுதான் இந்த 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 3 பேசிக் டெர்மினாலஜி புரிஞ்சுப்போம் நம்ம. இப்போ இந்த ஷோ டாக்ஸுக்கும் பெட் டாக்ஸுக்கும் ஒர்க்கிங் டாக்ஸுக்குமான குவாலிட்டி டிஃபரன்சஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஷோ டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த நாயை வந்து இந்த மாதிரி உடம்போட இந்த உயரத்தோட இப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க ப்ரீட் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு ப்ரீட் பண்ணும்போது வர்ற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸு அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிஃபைன்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது அதனுடைய தோற்றத்தில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவோம். அந்த தோற்றத்தை வந்து அந்த கிளப் என்னன்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ப்ரீட் பண்ணிட்டு போனோம்னா அந்த தோற்றத்தை ரிஃபைன் பண்ணிட்டே போகிறோம். அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதே வந்து ஒர்க்கிங் டாகாக நம்ம அந்த ப்ரீடிங்கை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அதில் இதை விட பெட்டர் ரிஃபைன்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அந்த நாயினுடைய வேகம் என்ன, ஸ்டாமினா என்ன, ஹெல்த் என்ன, மென்டல் ஆப்டிடியூட் என்ன, அதனுடைய ஆன்செஸ்ட்ரல் அக்வைர்டு ட்ரெய்ட்ஸ் என்ன. அக்வைர்டு ட்ரெய்ட்ஸ்னால் வந்து வேலைகளுக்கு பயன்படுத்தி அதுங்க அப்படியே ஜெனட்டிக்காகவே சில விஷயங்கள் அந்த நாயில் பதிஞ்சிரும் உடம்புல. அது பண்ண வேலையினால ஒரு 4 தலைமுறையை ஒரே வேலையில் பயன்படுத்தும் போது ஜெனட்டிக்கில் பதியும். அதுதான் அக்வைர்ட் ட்ரெய்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கணக்கெடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கான உடல் உறுதியும் இருக்காங்கிறத கணக்கெடுத்து இப்படி நம்ம ப்ரீட் பண்ணும்போது அதுலேயும் குவாலிட்டி ரிஃபைன்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இந்த பெட் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பெட் அப்படின்னா சும்மா வீட்டில் நம்ம கூட கம்பேனியன்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரீட் பண்ணுறது. அதில் நீங்கள் பெரிய ரிஃபைன்மெண்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த ரிஃபைன்மெண்ட்டு இந்த நாய்க்கு அவசியமாக முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. குறிப்பாக வந்து நீங்கள் கோம்பையை வந்து வேலைக்கு பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் எடுக்கிற கோம்பை நாய்கள். நான் இங்கே அதிகமாக கோம்பையை டெர்மினை அதிகமாக யூஸ் பண்ணுற காரணம் நம்ம அந்த டாகத்தான் ப்ரீட் பண்ணுறோங்கிறனால. ஸோ கோம்பையை வந்து ஒரு வேலைக்காக நான் பயன்படுத்துகிறேன். அதாவது வேலைன்னா என்ன, இது வந்து காவலுக்கு நான் பயன்படுத்துகிறேன், வீட்டு காவலோ தோட்ட காவலோ இல்லை கால்நடை மேய்ச்சலோ, இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற நாயா எனக்கு அது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பெட் குவாலிட்டி சூஸ் பண்ணக்கூடாது. இல்லைங்க எனக்கு கம்பேனியன்ஷிப் தான் மெயின் அப்படிங்கும்போது நீங்கள் பெட் குவாலிட்டிக்கும் போகலாம். ஸோ இப்போ வந்து ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டிலையும் ரிஃபைன்மெண்ட் இருக்குது, ஒர்க்கிங் டாக்ஸ்லேயும் ரிஃபைன்மெண்ட் இருக்குது,
பெட் குவாலிட்டியில் ரிஃபைன்மெண்ட்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நல்லா இருக்கிற 2 நாய்களை சேர்த்திடுவாங்க, அவ்வளோதான். அதில் வர்ற குட்டிகளை வந்து சேர்த்தும் போது ஒரு கன்சிடரேஷன் இருக்காது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் இதை இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதை இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிற கன்சிடரேஷன்ஸ் இல்லாமல் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான டெர்மினாலஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டாக் ரிலேட்டட் கான்செப்ட்ஸு, ப்ரீடிங் கான்செப்ட்ஸில் ரொம்ப பேசிக் டெர்மினாலஜியில் நம்ம பண்ணுறோம். இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இதில் முக்கியமாக குட்டி வாங்குறவங்க அதனுடைய பர்பஸில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த நாய்களை ஷோக்கு கூட்டிகிட்டு போய் வின் பண்ணி பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஷோ குவாலிட்டி டாக்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த டாக்ஸ் அதுக்காகவே செலக்டிவாக ப்ரீட் பண்ணுறாங்கங்கும்போது. ஒர்க்கிங் டாக்னா உங்களுக்கு ரொம்ப பெட்ரு. ஏன்னா ஒர்க்கிங் டாகுங்கும்போது நீங்கள் அந்த ஒர்க்குக்காகவும் உடம்பையும் பார்த்து தான் ப்ரீட் பண்ணுறாங்கங்கும்போது ஒர்க்கிங் டாக்ஸ் கேன் ஆல்சோ கம்பீட் இன் ஷோஸ். இப்போ நான் அந்த மாதிரி தான் போகிறேன். நான் வந்து இந்த ஷோக்காகவே டாக்ஸை ப்ரீட் பண்ணணுங்கிற கான்செப்ட் நமக்கு கிடையாது. அந்த நாயினுடைய தன்மை என்ன, அந்த தன்மையை வந்து அது ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து அக்வயர் பண்ண ட்ரெய்ட்ஸ் என்ன, அதை வச்சு இந்த நாய் இந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அறிஞ்சு அதுக்காக ப்ரீட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிட்டர் எக்ஸ்பெக்டட் வீடியோஸ்லாம் ஒரு நாயினுடைய கேரக்டரும் சொல்லுவேன், அதனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றியும் சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படி பார்த்து போகிறோங்கிறதுனால அதனுடைய வழியாக இத்தனை வருஷங்களாக அந்த நாய் எடுத்துகிட்டு வந்த ஒரு வேலை பார்க்குறக்கான தன்மைகள், அக்வைர்டு ட்ரெய்ட்ஸ் பூராமே ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய வேலையில் நம்ம பார்க்குறோங்க போது நம்ம அந்த இது வந்து ஒர்க்கிங்க்கு பக்காவாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் சும்மா கம்பெனியாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பெட் குவாலிட்டி சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ் வந்து ஷோ குவாலிட்டிக்குமே சரி ஒர்க்கிங் டாக்ஸுக்குமே சரி நிறைய இருக்கும். எஃபர்ட்ஸ், ப்ரீடர் எஃபர்ட்ஸ் நிறையா இருக்கும், ரிஃபைன்மெண்ட் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து பப்பி ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாய் ஒரு விஷயத்துக்காக ப்ரீட் பண்ணுறோம், அந்த தன்மை அந்த நாயில் இருக்கான்னு சோதிக்கணும்னா அதில் வர்ற குட்டிகளையும் நல்லா பராமரிக்கணும், அந்த நாயையும் நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் அதனுடைய தன்மை, அதோடைய பெஸ்ட் பாசிபிள் கேரக்டர், பெஸ்ட் பாசிபிள் எபிலிட்டிஸோட அந்த நாய்க்குட்டி வரும். அப்போ தான் நம்ம ப்ரீடிங் ஒர்க் கரெக்டாக போகிறோமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நிறைய செலவுகள் இருக்குது, எஃபர்ட் இருக்குது. ஸோ அந்த பப்பீஸ் வந்து பொதுவாக விலை வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கு ஆனால் சாத்தியக்கூறுகள் கம்மி. இதே பெட் குவாலிட்டினா பெரிய எஃபர்ட் இல்லை. என்கிட்ட ஒரு மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது, அதை மேட் பண்ணுற குட்டி எடுக்கிறேன். அந்த குட்டி பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டி, அந்த பெஸ்ட் ஆஃப் ட்ரைட் அதில் இருக்கான்னு நான் செக் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால அந்த பப்பியை நான் பெஸ்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணணுங்கிற கட்டாயமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் சீப்பர் ப்ரைஸுக்கு கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டெர்மினாலஜிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன விருப்பப்படுறேன்னா, ஒரு ப்ரீடர் வந்து இந்த டெர்மினாலஜிஸை மிஸ்யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அவங்க ஏமாத்துறதுலேருந்து தப்பிச்சிடணும். குறிப்பாக வந்து இந்த ஷோ குவாலிட்டின்னு சொல்கிறதுலையும் ஒர்க்கிங் டாக்னு சொல்கிறதுலையும் ரொம்ப லிபரலாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணுறதுக்காக, உங்களை தவறான ஒரு புரிதல் கொண்டு வர்றதுக்காக மாதிரி கொண்டு போயிடுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வெறும் இந்த கேசிஐ சர்டிஃபிகேட் இருந்தாலே அதை ஷோ குவாலிட்டின்னு சொல்லிடுறது. கேசிஐ சர்டிஃபிகேட்டுங்கிறது என்ன? அந்த ஷோவில் பங்கெடுக்கக்கூடிய நாய்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அது இந்த ப்ரீடு தான்னு அவங்க செக் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து கேசிஐ சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறனாலேயே அந்த ஷோவில் போய் ஜெயிக்கிறதுக்கான தகுதிகள் உள்ள பிளட் லைன்ஸ் ஆனால் அப்படி கிடையாது. அப்போ ஷோவில் போய் வின் பண்ண டாக்ஸில் இருக்கிற அதுலேருந்து நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது அது நீங்கள் ஷோ லைன்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் மேட் பண்ணுற 2 டாகுமே வெறும் கேசிஐ சர்டிஃபிகேட் தான் இருக்குன்னா அதை நீங்கள் ஷோ லைன்னு சொல்லக்கூடாது. இதை எப்படி தவறாக ப்ரீடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ லைன்னு சொல்லிட்டு வெறும் கேசிஐ சர்டிஃபிகேட் இருக்கிற டாக்ஸு பப்பீஸுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 3000 4000 ஏற்றிடுறது. இப்போ நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன்னா, கேசிஐ சர்டிஃபிகேஷன் இருக்குன்னா அதுக்கு 1000 rupees சார்ஜிங் மட்டும்தான். இதே வந்து ஷோ லைன் கேட்கும்போது அந்த ஷோக்கெல்லாம் போனதுனால அதுக்கு தனி ப்ரைஸ். பட் ரெகுலர் பப்பீஸுக்கும் வெறும் கேசிஐ சர்டிஃபிகேட் சேர்த்து கொடுக்கப்படுற பப்பீஸுக்குமான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் 1000 rupees தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, பெட் குவாலிட்டியை வந்து ஒர்க்கிங் லைனுன்னு இப்போ அப்படியே சொல்லிடுவாங்க. பெட் குவாலிட்டியில் அவங்க எந்த ஒரு கேரக்டர்ஸும் செக் பண்ணாமல் வெறுமனை அவங்க கிட்ட இருக்க 2 டாக்ஸை ப்ரீட் பண்ணி வர்ற ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. பட் அது ஒர்க்கிங் லைனுன்னு சொல்லும்போது அந்த ஒர்க்கிங் லைனில் நம்ம எத்தனை விஷயத்தை பார்க்குறோமோ அது எதுவுமே பார்க்கறது இல்லை.
அதனால நீங்கள் வந்து இந்த டெர்மினாலஜிஸை ப்ரீடர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏமாறாமல், ப்ரீடர்ஸ் மட்டும் இல்லை செல்லர்ஸ், முக்கியமாக செல்லர்ஸ் தான், ப்ரீடர்ஸ் கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, இந்த செல்லர்ஸ் தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க இதை. அதை வந்து தயவு செஞ்சு அதில் ஏமாறாமல் இருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from myself, Ramnathan. Bye guys.